Hello darmies, welcome to my channel. Today வந்து ஜிமின் கோக் எஃப்எஃப் தான். ஸோ பார்ட் 2 மை மாஃபியா லவ் 1 hour ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பாட்டை பார்த்துட்டு வராதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு கரெக்டாக புரியும் டார்மீஸ். ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரே இந்த பக்கம் அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேரும் ஒரு வீடு எடுத்தாங்கல்ல. ஸோ அந்த வீட்டில் தான் தங்குறாங்க. ஸோ அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க இப்போது. ஸோ கரண்ட்டில் காட்டினா இந்த பக்கம் ரே சமைச்சிட்ருக்கான். ஜிமின் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ ரே சமைச்சு முடிச்சுட்டு ஜிமின்காக நூடுல்ஸ் கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ ஜிமின் பார்த்துட்டு அப்படியே ரேவோட ஹேண்டை பிடிக்கிறான். ரே என்னண்ணா என்ன ரே உன்கிட்ட ஒன்று நான் சொல்லணும்டா. சொல்லு, என்ன உனக்கு கேட்கணுன்னு தோணலையா ரே? இந்த பேபி யாருது? யாரோட குழந்தைய வயிற்றில் வச்சிட்ருக்க? இதெல்லாம் கேட்கணுன்னு தோணலையா? இங்கே பாருண்ணா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நான் இப்போ கேட்க விரும்பலை. நீ மென்டலி ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இரு, அப்புறமா நான் அதை பற்றி கேட்க, ஓகேவா? தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுண்ணா ப்ளீஸ். எப்பயுமே எதையும் என்கிட்டேருந்து மறைக்காத. ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எல்லாத்தையும் விடவும் என்னை விடவும் உன்னை நான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேண்ணா ப்ளீஸ் அப்படின்னோடனையும் ஜிம்மின் போய் அப்படியே அவங்க தம்பி ரேவை ஹக் பண்ணுறான். ஸோ ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அழுகுறான். அப்புறமா ரே இந்த ஜிம்மின் கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் வைப் பண்ணிவிட்டு, அழாத, இது பேபிக்கு ஒத்து வராது. ஸோ இந்த மாதிரி அழுதியேன்னா பேபி எந்த சோகமாக இருப்பா, அப்புறம் எனக்கும் சோகமாயிடும் இல்லை மை சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட வயிற்றை தான் தொடுறான். ஸோ ஜிம்மின் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவங்க தம்பியாவது இவ்வளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானே அவனுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ரே இந்த பக்கம் சாப்பாடெலாம் எடுத்து வந்து வச்சதுக்கப்புறமா, ஓகே ஜிம்மின் வீட்டை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். எங்கே ரே? நான் சொன்னல ஒர்க்குன்னு. ஸோ நான் அதுக்கு போகணும், அதனால். அதுக்கேட்டு தான் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சம் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் வேலை செய்ய போகிறது ஒரு ஹோட்டல் மாதிரி. சம்திங் ஏதாவது மேலே கொட்டிடுச்சுன்னா அதனால், வேறு எதுவும் இல்லை. சரிடா, பார்த்து போ, ஓகேவா? ஓகே ஓகே பாய். பாய் ரே, பத்திரமா போ, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஓகே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி இந்த கிளப் தான் போகிறான். கிளப்புக்கு போனான். கரெக்டாக இந்த பக்கம் ஷைன் அவன் ஒரு ஓரமாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஷைனை பார்த்ததுமே ரே நேராக போகிறான். ரேவை பார்த்ததுமே இந்த பக்கம் ஷைன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்த பாட்டில் அப்படியே கீழே வைக்கிறான். ஸோ கீழே வச்சுட்டு நேராக ரே கிட்ட தான் வரான். ரே அப்படியே ஷைனை பார்த்துட்டு, நான் வந்துட்டேன், சொன்ன மாதிரியே நான் ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன், இப்போ உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஷைன், இங்கே வேணாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைனு அப்படியே இந்த பக்கம் ரேவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காரில் தான் உட்கார வைக்கிறான். ஸோ உட்கார வச்சதுக்கப்புறமா பொறுமையாக டிரைவிங்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நேராக ட்ரைவ் பண்ணி அவனோட மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதுவும் ரொம்ப பெரிய மேன்ஷன், ரொம்ப பெருசாக இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அது அப்படியே ரே பார்த்துட்டே வரான். ஸோ ஷைன் அப்படியே ரேவோட கையை பிடிச்சி கடகடன்னு அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே இருக்க மெய்டில் அதை பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. மாஸ்டர் இப்போது யாரோ ஒரு பையனை தானே அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். இது அவரோட ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது. யாராக இருந்தாலும் அவர் எப்பயுமே எங்கள் கிளப்பில் தானே மீட் பண்ணுவார். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை? அதுவும் கரெக்ட் தான், எனக்கும் அதே தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 மெய்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரேவை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் ஷைன். ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ரே சொல்கிறான், இப்போ எதுக்கு நீ என்னை கூட்டிகிட்டு வந்தா? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அங்கேயே பண்ணியிருக்கலாம்ல. நீ என்கிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காத. நான் மட்டும்தான் இங்கே பேசுவேன், புரியுதா? யூ ஆர் ஜஸ்ட் மை மெய்ட், அந்த மாதிரி தான், ஓகேவா? தேவையில்லாமல் எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கிட்ட வந்துட்டுருக்கான். ஸோ ரே அப்படியே நின்றுறான். ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ரேக்கு தெரியும். அவனோட மைண்டையும் அவனோட ஹார்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் அவன் வந்திருக்கானே. ஸோ அப்படியே நிற்கிறான் ரே. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஷைன் வந்துட்டு ரே கிட்ட வந்துட்டு ரேவோட கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஸோ அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணும்னா மெய்ட் கிட்டேருந்து கேளு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போயிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா கொஞ்ச நேரத்துலேயே அவன் ரிட்டன் வந்துடுறான். ஸோ ஒரே அப்படியே தான் அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கான், எதையும் ஆர்டர் பண்ணல, சாப்பிட்ல. ஸோ நேராக இந்த பக்கம்
ஷைன் வந்ததுமே ரேவை தான் பார்க்குறான். ஸோ ரே அப்படியே உட்காந்து இந்த ஜன்னல் சைடாக வெளியவே பார்த்துட்ருக்கான். ஸோ எந்த எமோஷன்ஸும் அவன் ஃபேஸில் இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு அமைதியாக அதே மாதிரி வெளியவே பார்த்துட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் வந்து ஷைன் அப்படியே கிட்ட வரான். ஸோ ஷைன் அப்படியே கிட்ட வந்து ரேவோட கையை தான் பிடிக்கிறான். ஸோ ரே அப்படியே ஷைனே பார்க்குறான். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே போயிட்டுருக்கு 2 பேருக்குள்ளேயும். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபீலில் 2 பேருக்குமே தருது. பட் ரே அதுக்குள்ளேயே அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணுறான். ஸோ ஷைனும் அப்படியே ரேவே பார்த்துட்ருக்கான். இந்த வாட்டி அவன் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரேவை அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ரே அப்படியே அவனோட மனசை ஸ்ட்ராங் படுத்துகிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் முடிஞ்ச அளவுக்கு அவனே ஆறுதல் சொல்லிக்கிறான். ஸோ அப்படியே எடுத்து ரேவை பெட்டில் தான் தள்ளுறான் ஷைன். ஸோ இந்த பக்கம் ரே அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கான். ஸோ ஒரு 1/2 hour கழித்து காட்டினான். ரே அப்போ தான் எழுந்துச்சிக்கிறான். பார்த்தா 2 பேரோட கிளாத்தும் கீழே கிடக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரேக்கு செம்ம பெயினாக இருக்குது. சுத்தமாக அவனால் முடியல. ஸோ அவன் பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா சைட்லேயே மெடிசன்ஸ்லாம் வச்சிட்ருக்கான். ஸோ ஷைன் தான் வாங்கி வச்சுருப்பான் போல். ஸோ அதுலேருந்து ஒரு டேப்லெட் எடுத்து அவன் யூஸ் பண்ணுறான். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நிறைய ஏஞ்சி வாஷ்ரூமுக்கு தான் போகிறான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ரே ஏஞ்சி போனதுமே ஷைனும் ஏஞ்சிக்கிறான். ஸோ அப்படி சுற்றி பார்க்குறான். ஸோ டேப்லெட்டும் காலியாக இருக்குது. வாஷ்ரூம்லேருந்து சவுண்டு வர்றதை பார்த்தோன்னையும் அவன் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ ஏஞ்சி ஒரு டவல் மட்டும் எடுத்துக்கிட்டு அவனும் வாஷ்ரூம்குள்ளே நேராக போகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் அப்போ தான் உள்ளே போகிறான். போனதுமே இந்த பக்கம் காட்டினா ரே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கான் ஷவரை திறந்து விட்டு. ஸோ அவன் கண்ணுன்னு தண்ணி வருது. பட் அது தெரியாத அளவுக்கு மேலேருந்து ஷவரும் வந்துட்டுருக்கு தண்ணி. ஸோ அதனாலே அவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷைனுக்கு தெரியல. ஸோ ஷைன் நினைக்கிறான் இவன் பாத்திங் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஷைனை பார்த்ததுமே ரே நீங்கள் என்ன பண்ணுற ஷைன், நான் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன், அப்புறமா அப்பா நீ போ. இல்லை 2 பேரும் ஒன்றாவே ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வரான். ஸோ இந்த பக்கம் ரேக்கு நோன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே அண்ணாக்காக இது பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அவன் மைண்ட் செட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் அவனும் அப்படியே வந்து ரேவோட ஃப்ரெஷ்அப் ஆகிறான். ஸோ இந்த பக்கம் ரேவும் ஷைனும் 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. ஸோ ரூமுக்கு வந்ததுமே இந்த பக்கம் 2 பேருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் அவனோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான் ரே கிட்ட, இதை வியர் பண்ணிக்கோன்னு. பட் ஆனால் என்ன பண்ணுறான்னா ரே ஆல்ரெடி ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பான்ல. ஸோ அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு ஸோ அதை எடுத்து வியர் பண்ணுறான். அதை வியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ கிளம்பணும் ஷைன், எனக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்புறம் கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எந்த ஒரு எமோஷன்ஸும் அவன் ஃபேஸில் இல்லை. அவனோட பேக்கில் ஆல்ரெடி எடுத்து வச்சான் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் நேராக கிளம்புறான். ஸோ கிளம்பி எங்கே போகிறான்னா ஒரு காலேஜை பார்த்து தான் போகிறான். ஸோ இந்த பக்கம் ரே கிளம்பினோடனே இந்த பக்கம் ஷைனை காட்டினான். ஸோ அவனோட ட்ரெஸ்லாம் பார்க்குறான். ஸோ அதெல்லாம் கீழே இருக்குது. அதெல்லாம் எடுத்து போடும்போது அந்த ஒரு ஷர்ட்டை மட்டும் கிட்ட எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் ரேவோட ஸ்மெல் தான் வருது, அவனோட சென்ட் பர்ஃப்யூமோட ஸ்மெல். ஸோ அவனுக்கு அது அப்படியே ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அந்த ஷர்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா ரே அந்த ஷர்ட் தான் போட்டுட்டு படுத்து தூங்கியிருப்பான். ஸோ பக்கத்தில் ஷைன் பக்கத்தில். ஸோ எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷர்ட் தான் அது. ஸோ அந்த ஷர்ட்டில் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வருது. ஸோ அதையே அப்படியே எடுத்து வச்சுக்கிறான் அந்த பக்கம் ஷைன். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ரே தான் ஒரு காலேஜுக்கு வந்திருக்கான் அட்மிஷனுக்காக. ஸோ ஃபைனலாக அவன் அட்மிஷனும் வாங்கிடுறான் அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் வச்சு. ஸோ அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் காலேஜில் ஆஃப் டே அந்த மாதிரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ 1 day வந்து இவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆஃப் டே. ஸோ மீதி ஆஃப் டே படிக்க வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டு எல்லாத்தையும் ஓகேவாக முடிச்சிட்டான். ஸோ அப்புறம் காட்டினா ஈவினிங் ஆகுது. ஸோ டைம் ஒரு 6 o'clock ஆனப்புறம் பொறுமையாக வாக் பண்ணுறான். ஸோ நேராக வாக் பண்ணி அவனோட வீட்டுக்காக தான் போகலான்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். கரெக்டாக ரோட்லேயே ஒரு கார் வந்து அப்படியே நிற்கிது. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்க்குறான் ரே, யாரோடதுடா இது அப்படின்ற மாதிரி. பார்த்தா உள்ளே இருக்கிறது ஷைன் அப்படியே கை காட்டுறான் ரே கிட்ட. பட் ரே அதை கண்டுக்காத மாதிரி போகிறான். கரெக்டாக கார் வந்து திரும்பி அவங்ககிட்டயே நிற்கிது. ஸோ அந்த பக்கம் ரே கோவம் வந்துடுது. ஸோ ரே திரும்ப அப்படியே சுற்றிட்டு வந்து கண்ணாடி ஆண்டை நின்றுக்கிட்டு ஸோ காரோட கதுவாண்ட அந்த பக்கம் இருக்க கண்ணாடியை தட்டுறான். கரெக்டாக இந்த பக்கம் ஷைன் அந்த கண்ணாடியை இறக்கிட்டு வாரே நானே ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரே அப்படியே ஷைனோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசையாக சொல்கிறான், நீங்கள் என்ன ஜஸ்ட் யூஸிங் திங்ஸாக தான் வச்சுருக்கீங்க, நான் ஒன்றும் உங்கள் அடிமைலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு திங், புரியுதா?
ஸோ தேவையில்லாமல் என் பின்னாடி வர்றது, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறது அதெல்லாம் வேணாம். எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறமா இந்த பக்கம் காட்டினா ஷைன் தான். எவ்வளோ கோவம் அவனுக்கு. இவ்வளோ கோவம்லாம் இருக்கக்கூடாது. பட் அழகாக இருக்கவங்கக்கிட்ட அறிவு இருக்காதுன்னு சும்மா சொன்னாங்க. அதே மாதிரி தான் போல் ரேக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அட் த சேம் டைம் காட்டினா இந்த பக்கம் ஜிமின். ஸோ ஜிமின் நல்லா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே அவனுக்கு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கையில் வச்சு ஃப்ரூட் கட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக அவன் கையில் கட் ஆகிடுது. ஸோ இந்த பக்கம் ஒரே வரும்போதே பார்க்குறான் ஜிமின் கையிலேருந்து பிளட்டு. கடகடன்னு ஓடி போகிறான். ஓடி போய் ஒரு காட்டன் எடுத்து அப்படியே ஜிமின் ஒரு கையில் தான் வைக்கிறான். ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு ரே என்னாச்சு, எப்போ வந்த? ஜிமின், எந்த ஞாபகத்தில் இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? கையிலேருந்து பிளட் வருது. என்னடா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கத்துறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிமின், ஓ ஆமாம், கை கட் பண்ணிக்கிட்ட ஃப்ரூட் கட் பண்ணும்போது அதுதான் ஏன்னு கேட்குறேன். யாரோட ஞாபகம் உனக்கு? யாரை பற்றி யோசிச்சுட்ருக்க? இங்கே பாரு ஜிமின், தேவையில்லாமல் இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காத. ஃபஸ்ட்டு உன் ஹெல்த்தை கேர் பண்ணு. இந்த மாதிரிலாம் பிளட் லாஸ் ஆகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் காட்டனை வச்சு அப்படியே கையில் கட்டி விட்றான். பட் ஸ்டில் பிளட் நிற்காமல் வருது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரேக்கு ரொம்ப பயமாயிடுது. ரே அப்படியே இந்த பக்கம் ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம், பிளட் வேறு நிற்காமல் வந்துட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வா ஜிமின். இங்கே பாரு ரே, நத்திங், எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ ஒரு சின்ன அடி தான் ரே, நீ எதுக்கு ஒரு பேனிக் ஆகிற? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவோட கையை பிடிக்கிறான். ஸோ ரேவோட ஃபேஸ் அப்போ தான் பார்க்குறான். ரேவோட கண்ணு ஆல்ரெடி கண்ணு கலங்கிடுச்சு, தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே ஜிம்மன், ஸோ பேபி எனக்கு எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த பக்கம் ரேவோட கணத்தை பிடிச்சி கிள்றான். ஸோ ரே அப்படியே ஜிம்மினோட ஃபேஸில் அந்த சின்ன ஸ்மைலை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் ரிலீஃபே ஆகுறான். ஸோ ஜிம்மின் கையில் அந்த பிளட் வந்துட்டு இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ரே வேணா போய் மெடிசன் ஆகுது வாங்கிட்டு வந்துட்டா, மெடிக்கலில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்டே கேட்குறான். ஸோ ஜிம்மின் அதுக்கு எனக்கு எதுவும் வேணாம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ என்னோடய செல்லக்குட்டி நீ இருக்கும் போது என்னை யாரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து ரேவை ஹக் பண்ணுறான் ஜிம்மின். ஸோ ரேவும் ஹாப்பியாக ஜிம்மினை ஹக் பண்ணுறான். ஸோ ரே திரும்பவும் போய் ஜிம்மினுக்கு தேவையான திங்ஸ் தான் சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சதுமே ஜிம்மினும் அது பொறுமையாக சாப்பிட்றான். ஸோ ஜாலியாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜியோன் மேன்ஷனில் தான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின் சமைச்சிட்ருக்கான். ஸோ சமைச்சிட்ருக்கும் போதே இந்த பக்கம் கரெக்டாக ஆரம்பம் வந்துட்டு, ஜின் என்ன பண்ணிகிட்ருக்க? சமைச்சிட்ருக்கேன். ஏன் ஆரம், எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னொரு பாஸ்ட் 5 மந்த் ஆர் 6 மந்த் கழித்து வந்துடுவான் ஜேகே. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் நம்ம இப்பயே பார்த்தா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. நான் ஜேகேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீ என்ன சொல்கிற ஜின்? அவன்கிட்ட ஒரு வாட்டி ஒப்பீனியன் கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க ஆரம். இல்லை, அவன் வரும்போதே மேரேஜ்க்கெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு இருக்கேன். இல்லை ஆரம், சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இல்லை ஒப்பீனியன்ட்டை கேளுங்க. ஸோ அவனுக்கு ஓகேனா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பாருங்கள். வித்தின் 1 வீக்கில் கூட மேரேஜ் வச்சுக்கலாம். அவனுக்கு ஓகேனா ஃபஸ்ட்டு அவன் ஓகே சொல்லணும். அதுக்கு மிஷின்லேருந்து அவன் வரணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஆரம், சரி ஓகே, என்னோடய கசின் ஊர்லேருந்து வரான். ஸோ அவனுக்கு என்னமோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும், ஓகேவா? ஒரு 1 மந்த் கழித்து தான் வரான். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகேவா ஜென்? ஓகே ஆரம், எனக்கு எல்லாம் புரியுது. ஸோ நீங்கள் இப்போ எங்கே கிளம்புறீங்க? நானா வெளியே சும்மா தான் போகிறேன், நீயும் வரியா? இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க ஆரம், நான் வீட்லேயே இருக்கேன். டின்னருக்கு கரெக்டாக வந்துடுங்க. ஸோ ரொம்ப லேட்டாக வராதிங்க, ஓகேவா? ஓகே ஜென், பாய் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் அனுப்பி விட்டுறான் ஜின். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் வீட்டில். ஸோ ஜிம்மின் படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்து ரே ஜிம்மினுக்கு கால் அமுக்கி விட்டுட்ருக்கான். ஜிம்மிக்கு இந்த டைமில் கால்லாம் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினுக்கு காலில் அமுக்கி விட்டுட்ருக்கான். ஸோ ஜிம்மினும் ஹாப்பியாக அதெல்லாம் பார்த்து ஜாலியாக இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் ஆஸ் யூஷுவல் அப்படியே திரும்பியும் ரே ஜிம்மினை வீட்டில் உட்கார வச்சுட்டு ஜிம்மினுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சமைச்சி ரே கொடுத்துட்டு ஸோ ரே திரும்பவும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்னா ஷைனோட வீட்டுக்கு தான். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியும். ஸோ அதே தான் அங்கே நடக்குது. ஸோ இந்த பக்கம் ரேக்கு டே பை டே
அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காம இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஜிமின்காக செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜிமின்காக மட்டுமே அவன் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிமின் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஜங்குக்கை பார்க்கணும், ஜங்குக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஞாபகமாகவே இருக்குது. ஸோ அந்த திங்கிங்லாம் ஓவராக வருது. ஏன்னா அவன் இந்த மாதிரி டைமில் ஜேகே கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே அந்த 6 மந்த் போகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஜேகே மிஷன்லேருந்து வர டே. ஸோ வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஜியோன் மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. ஸோ ஆரம் ஜின் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அண்ட் தென் இந்த பக்கம் ஊர்லேருந்து ஒரு கசின் வராங்கன்னு சொன்னாங்களா ஆரம்க்கு. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அது ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து எலிசா. ஸோ அந்த பொண்ணு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாருமே ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே கரெக்டாக இந்த பக்கம் கார் எடுத்துகிட்டு வரான், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான். பட் அந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ வேறு சைடு தான் சுற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கார் எடுத்து மைல்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வரான். கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரோ க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ அவனோட ஐஸ்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. அப்படியே அந்த பர்சனே பார்த்துட்ருக்கான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜிம்மினும் ரேவும் தான். ஸோ ஜிம்மின் தான் க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக ரே மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு ஜிம்மின் கிட்டே வந்துட்டு போகலாமா, எங்கடா கேப், இதோ வந்துடும் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்கிது அவங்க முன்னாடி. ஸோ கேப் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஏறுறாங்க 2 பேரும். ஏறிட்டு கையில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த காருக்குள்ளே அப்படியே ஏறி கிளம்புறாங்க. அப்படியே ஜேகே பார்க்குறான், ஜிம்மின் அவன் வயிறு, அப்போ அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். யார் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேயோட தலையில் நிறைய தாட்ஸ் நிற்காமல் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஜேகே நேராக வீட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ மேபி ஜிம்மின் அந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ நேராக வந்ததுக்கப்புறம் உள்ளே வரான். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் ஆரம் வந்து ஹக் பண்ணுறான், ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணுறான். ஸோ ஜேகே ஒரு கணத்தில் ஏன்னா போன மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ பட் ஆனாலும் இந்த பக்கம் ஜேகே ஒரு கண்ணு தேர்றது ஜிம்மினை தான். ஸோ ஜேகே மூஞ்சிக்கு நேராக கேட்டுடுறான் எல்லோரும் ஃபேஸ் டு ஃபேஸ், எங்கே ஜிம்மின் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே மூஞ்ச பார்த்துக்குறாங்க. ஆரம் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே பாரு, இப்போ தான் வந்திருக்க ஜேகே, ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம். நான் கேட்டது எங்கே ஜிம்மின், எங்கண்ணா ஜிம்மின் எங்க, ஏண்டா ஏன் இவ்வளோ கோவப்படுற வந்தோடனே, நான் கேட்டது ஜிம்மின் எங்கே, ஜிம்மினா யாருன்னு தெரியாத ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு இருந்தான். ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி ஒருத்தன் இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுட்டு அனுப்பிட்டோண்டா, அவ்வளோதான், போதுமா, வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஜேகேயோட கையை பிடிக்கிறான். ஸோ அந்த பக்கம் ஜேகே அப்படியே கையை தட்டி விட்டுட்டு நான் கிளம்பணும், நான் இப்போ ஜிம்மினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் ஆரம், அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது உனக்கு, இப்போ எங்கே போகிற, நான் பார்த்துப்பேன், ஜிம்மின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் காரணம் ஆரம்க்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு, செம்ம கோவமாகவும் இருக்கான். பட் எதையுமே யார்கிட்டையும் பேசலை. அவன் நேரம் அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஏன்னா அவ்வளோ கோவமாக இருக்கு அவனுக்கு. ஸோ ஜின் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறான் ஆரம் வந்து கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லிசா இந்த ட்ராமாவை இன்னும் எவ்வளோ தான் நீட்டாக போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நேரம் ரூமுக்கு போயிடுறா. இந்த பக்கம் காட்டினா ஜிமினோட வீட்டில் ஜிமின் இருக்கான். ஆஸ் யூஷுவல் ரே வந்து எல்லாத்தையும் ஜிமினுக்காக ரெடி பண்ணி வச்சிடுறான். ஸோ ஜிமினோட வயிறு இப்போ முன்னாடி இருந்ததை ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ ஜிமினை கொஞ்சம் சப்பியாக க்யூட்டாக இருக்கான். ஸோ ரே தான் கூட இருந்து ஜிம்மினை நல்லா பார்த்துக்கிறான். ஸோ டே பை டே ரேக்கு ஜிம்மின் மேலே இருக்க பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ ரே எப்பயுமே அவங்க அம்மாவை எப்படி பார்த்துப்பானோ ஸோ அந்த மாதிரி தான் ஜிம்மினை பார்த்துக்கிறான். ஸோ ஜிம்மின் அப்படியே ரேவை பார்க்குறான். அவனுக்கு கூட பிறந்த தம்பி இவ்வளோ செய்கிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஏதோ அவங்க அப்பா கணக்காக எல்லா ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்து செய்கிறான். ஸோ அவங்க அப்பா அம்மா இருந்தால் எப்படி ஜிம்மினை பார்த்துப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி அவங்க தம்பி பார்த்துக்கிறான். ஸோ ஆனால் என்ன, ஜிம்மினுக்கு அப்பப்போ இந்த பக்கம் ஜேகேயோட ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் தள்ளிட்டு அவனோட லைஃப் அவன் மூவ் ஆன் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இந்த நைட் தான் இது, நைட் டைம். ஆஸ் யூஷுவல் இந்த பக்கம் ரே வரல. ஏன்னா பிகாஸ் இந்த பக்கம் ஷைன் வந்து ரேவா அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அவன் மேன்ஷனுக்கு ஸோ சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இந்த டைமில் ரேக்கும் ஷைனுக்கும் கூட கொஞ்சம் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிடிச்ச வேலை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ மனசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் காட்டினா அப்படியே
ஜிமினோட வீட்டில் தான். ஸோ ஜிமின் இருக்கான். ஸோ ஜிமின் ஆஸ் யூஷுவல் உட்காந்து டிவி பார்த்துட்டு ரேமன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். கரெக்டாக டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ காட்டினா கரெக்டாக ஜிமின் பொறுமையாக அவனோட பேபி பம்பை வச்சுக்கிட்டு ஏஞ்சி போகிறான். ஸோ ஏஞ்சி போய் டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிறது யாருன்னா ஜேகே. ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே ஜிமினுக்கு வாயிலேருந்து வார்த்தை எதுவுமே வரல. ஸோ அப்படியே நிற்கிறான், எதுவுமே பேசல. ஜேகே வந்தோடனே அப்படியே போய் ஜிமினை தான் ஹக் பண்ணுறான். ஸோ ஜிமின் எதுவுமே பண்ணல, அப்படியே நிற்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான், என்ன வேணும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி அந்த தாட்லாம் அவன் மைண்டில் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தாலும் கரெக்டாக ஜேகே வந்து ஜிமினோட காதுகிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை சாரி, சாரி ஜிமின், இதை தான் சொல்கிறான். ஸோ இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜிமினோட கண்ணுலேருந்து தண்ணியாக அப்படியே ஊற்றுது. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அழுதுகிட்டே ஜேகேவை திரும்பவும் பேக்கப் இப்போ தான் பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு ஜங்குக் குக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக் ஜிமின் சாரிடா, உன்னை நான் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, சாரிடா, அன்றைக்கி நான் பிஹேவ் பண்ணதும் சரியில்லை, எல்லா தப்பும் என் மேலே தான், பட் ஆனாலும் சாரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே அப்படியே அழுகுறான் ரொம்ப. ஸோ ஜேகே அழுவதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் ஜிமின். ஸோ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகேவை அப்படியே போய் ஹக் பண்ணி தூக்குறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத ஜேகே, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்றான். ஸோ ஜேகேவோட கை அப்படியே போய் ஜிமின் வயிற்றில் இருக்க பேபி பம்பை தான் தொட்டு பார்க்குறான். ஸோ பேபி தான் வயிற்றில் இருக்குது. ஸோ அந்த பேபி பொறுமையாக அசைகிறதும் தெரியுது இந்த பக்கம் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக் திரும்பியும் சொல்கிறான், என் குழந்தைக்கு நான் நல்ல ஒரு அப்பாவாகவும் இல்லை, உனக்கு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜிமின் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு எதுவுமே பேசல. ஸோ அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஷைன் தான் ரேவை கொண்டு வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ரே அப்படியே ஷைனை பார்த்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஷைன் வந்து கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போறே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ரே அச்சோ என்ன ஷைன் நீ என்ன குழந்தையா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் உனக்கே தெரியும்ல, ஸோ திரும்ப கிஸ் கேட்டா என்ன அர்த்தம், ஏன்னா நான் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே லிப் லாக் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுது. ஸோ ரெண்டு பேரும் பிரேக் பண்ணிட்டு ஸோ ஓகே நான் இப்போது கிளம்பணும் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறான். கரெக்டாக இந்த பக்கம் ஷைன் திரும்ப ரேவோட கையை பிடிச்சிட்டு ரே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், ஸோ உங்ககிட்ட பேசணும், நீ நாளைக்கு ஈவினிங் வரியா வீட்டுக்கு? நான் வரேன் ஓகேவா, இப்போ நான் கிளம்பட்டா? சரி பார்த்து போகிறே பாய் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி கேட்டதுமே இந்த பக்கம் ஒரே திரும்பி லவ் யூவா, திரும்பி நான் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு உடனேமே இந்த பக்கம் ஷைன் சிரிச்சுக்கிட்டே மேபி அந்த ட்ராமாவை நான் இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவேன், வேணும்னா அதில் நீ ஒய்ஃபை ஆக்ட் பண்ணு, நான் உனக்கு ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணுறேன், எப்படி ரே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ரே சிரிச்சுக்கிட்டே சரியான ப்ரிவென்டடாக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே லைட்டாக தட்டிட்டு ஸோ அவன் நேராக அவனோட வீட்டுக்குள்ளே தான் போனால் அந்த பக்கம் ஜங்குக்கு உக்காந்துட்ருக்கான். ஸோ ஜிமினும் பக்கத்தில் உக்காந்துட்ருக்கான். இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ரே எதுவுமே பேசலை. ஸோ ரே பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். ஸோ அமைதியாக அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்தால் இந்த பக்கம் காட்டினா இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே ரேவை பார்த்தோன்னையும் ரே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ ஜிமினும் அப்படியே ரேவே பார்க்குறான். ரே அப்படியே அதை பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஜிமின், ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு ஜிமின் அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறான். பட் ஜிமின் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். ஸோ ஜேகே தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜேகே சொல்கிறான், ரே ஜிமினோட வயிற்றில் இருக்கிறது என்னோட குழந்தை தான். ஸோ நான் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், ஸோ என்னோடய ஹஸ்பண்டா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ரே எதுவுமே பேசல. ஸோ அமைதியாக இருக்கான். ஜிமினும் எதுவும் பேச மாட்டான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஃபர்தராக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நாளைக்கே நாங்கள் போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னோம், நீயும் ரெடியாரு, நாளையிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்க போகிறதில்ல, ரெண்டு பேருமே என்னோடய வீட்டில் என் மேன்ஷனில் என் கூட தான் இருக்க போகிறீங்க. ஸோ ஜிமினை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ரே நீயும் தான் வர அப்படின்ற மாதிரி ஜேகே ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக பேசிடுறான். ஸோ ஆனால் இந்த பக்கம் ரே அவன் அப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஓ ஓகே, பட் ஆனால் நீங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போனால் அவனை ஹாப்பியாக வச்சுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்,
உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் என் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட எங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னால் என் அண்ணனை நான் அவங்க கூட அனுப்பிடுவேனா? நீ அனுப்புனாலும் அனுப்புனாலும் ஜிமின் என் கூட தான் வருவான். உனக்கு தெரியும்ல ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அப்படியே இந்த பக்கம் ரேவை பார்க்காம ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் ரே அப்படியே வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, அண்ணா இங்கே பாரு, நீ எங்கள் பொண்ணை ஹாப்பியாக இருப்பியா? அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுண்ணா. அவங்க உன்னை ஏற்றுப்பாங்களா? அங்கே பாரு, ஏற்கனவே ஆரம் சார் என்ன சொல்லி உன்னை வெளியே அனுப்புனாரு. திங்க் பண்ணுண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிமின் எதுவுமே பேசலை. ஸோ ஜிமின் அப்படியே ரேவை பார்த்து, ரே என்னண்ணா, நம்ம அம்மா அப்பா இல்லாமல் நம்ம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பா அம்மா இல்லாமல். அம்மா தான் சிங்கிள் மதலாக நம்மளை வளர்த்தாங்க. அப்பா நம்மளை பாதியிலே விட்டுட்டு வேறு ஒரு பொம்பளையோடு போயிட்டார். பட் இருந்தாலும் நம்மளை ரொம்ப லவ் பண்ணாருண்ணா. ஏன்னா இப்போ எதுக்கு அதெல்லாம் திங்க் பண்ணுற? அந்த மாதிரி என் குழந்தைய வளரணும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டான். ஸோ ரே அப்படி ஜிமினோட கையை விட்டுடுறான். ஸோ விட்டுட்டு அப்படியே ஜிமினோட ஐஸை பார்க்குறான். ஜிமினோட ஐஸில் தெரிகிற ஒரே விஷயம், நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஐஸே சொல்லுது. ஸோ இந்த பக்கம் காட்டினா, ரே அப்போது அண்ணா நீ, நான் போக போகிறேன்டா. என் குழந்தைக்கு அம்மாவும் தேவை, அப்பாவும் தேவை. அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும்டா. ப்ளீஸ் திங்க் பண்ணு ரே அப்படின்னோனையும் ரே எதுவுமே சொல்லலை. ஸோ சைலண்ட்டாக இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிமின், ஜேகே நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஜிமினோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு, நல்லா ரெஸ்ட் எடு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ ரேவும் எதுவும் பேசலை. ஸோ நேராக அவனோட ரூமு தான், அந்த ரூமுக்கு போகிறான். அவனோட பேக் திங்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறான். ஸோ வச்சுட்டு அப்படியே அந்த ரூம்லேயே படுத்துக்கிறான். ஸோ அப்படியே அவனுக்கு இன்னொரு விஷயம் தான் ஞாபகம் வருது, ஷைன். ஸோ ஷைன்கிட்ட அவன் சொல்லின வார்த்தை, அவன் பேசினது, அவன் கூட என்ஜாய் பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இதுக்கு மேலே அவனுக்கு தேவையில்லைல்ல. இந்த மாதிரி ஜிமினுக்காக தான் அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தான். ஸோ ஜிமினே ஃபைனலாக இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ரே கிட்ட சொல்கிறான். ஸோ ஆனால் ரேக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா திடீர்னு வந்திருக்காங்க. ஸோ ஷைன் அதை பார்த்துட்டு, எதுக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கும் ப்ராப்ளம்? இங்கே பாரு ஷைன், ரெடியாக இரு, உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கும். எனக்கு புரியல, எதுக்கு என்கேஜ்மெண்ட்? எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் என்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக? ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்களா நான் 2 பேரும்? இங்கே பாரு ரே, எங்களை 2 பேரையும் எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் உன்னோட அம்மா அப்பா, புரியுதா ரே? மா இங்கே பாருங்கள், எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம், எனக்கு வேறு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. ஓ தெரியும் சொன்னாங்க, நீ வீட்டுக்கு தான் ஏதோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வரியாமே, அவனுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லு, கொடுத்துட்றோம். தயவு செஞ்சு அவனை உன் லைஃப்பில் விட்டு அனுப்பிடு. இங்கே பாரு ஷைன், ஸோ உனக்காக லிசான்ற ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம். ஸோ அந்த பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ண போகிற. ஜியான் ஆரம் தெரியும்ல? ஸோ நம்ஜன் அவரோட கசின் தான். ஸோ அவரோட தங்கச்சின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ண போகிற, ஓகேவா? அம்மா எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலம்மா, போதுமா, நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டேய், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 10 பசங்களை கூட வச்சுக்கோ, நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணணும். மேரேஜ் பண்ணால் தான் எங்கள் கம்பெனியும் அவங்க கம்பெனியும் கொலாபரேட் ஆகும். அண்ட் தென் எனக்கும் அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் தேவைப்படுது. ஸோ ஷைன், ஒரே வழி உனக்கு இருக்கிறதுனா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறது தான். அம்மா ஒரு வேளை என்னால் முடியாது. ஸோ அதை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னால்? நீ ஒரு பையன் சொல்கிறல, அவன் கூட சுற்றுறியே. ஸோ ரீசெண்டாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட எல்லாம் ரெடி பண்ணியே. அவன் பேர் கூட என்னது? ரே. அவன் இருக்க மாட்டான். ஸோ அவனை எப்படி கொல்லணுன்றது எங்களுக்கு தெரியும்ப்பா. பிளான் பண்ணி பண்ணுவோம். ஸோ எது உனக்கு செட் ஆகுன்றத நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ இந்த பக்கத்துலேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஷைனை காட்டினா உட்காட்றான் சோஃபாவில். ஸோ அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அம்மா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை பண்ணாமல் விட மாட்டாங்கன்னு. ஸோ இதால் ரேக்கு ஏதாச்சும் பாதிப்பாயிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷைன் ரொம்ப திங்க் பண்ணுறான். ஸோ 1 டே ஃபுல்லாக இந்த பக்கம் காட்டினா மார்னிங் ஆகுது. ஆஸ் யூஷுவல் ஜேகே வரான். ஸோ ஜேகே வந்து அப்படியே இந்த பக்கம் ஜிமினை தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரான்.
ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்து டோரை திறந்து பார்க்குறான் ரேவோட ரூமில். ரே எந்த திங்ஸையும் பேக் பண்ணல, எதுவும் பண்ணலை. ஸோ அவன் பாட்டுக்கு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஹாப்பியாக. ஸோ அவன் பாட்டுக்கு ஜிமின் கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். இந்த பக்கம் காரணம் ஜிமின் வந்து பார்த்துட்டு, ரே என்னடா பண்ணிகிட்ருக்க, ஜேகே வரப்போகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஏஞ்சிட்டு கிளம்பு போகலாம். இல்லை நீ போ, நான் வரல அப்படின்ற மாதிரி நீ போன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் ஜிமினை நீ போ வா அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஜிமின்னா ஜிமின்னு கூப்பிடுவான், இல்லைனா அண்ணான்னு கூப்பிடுவான், இல்லைனா அம்மான்னு கூட சம்டைம்ஸ் கூப்பிடுவான். பட் இந்த மாதிரி கூப்பிட்டதே கிடையாது. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப இது அப்செட் ஆகிடுது. ஸோ ஜிமின் கேட்குறான் திரும்ப ரே கிட்ட, என்னாச்சு ரே, நீ என் மேலே கோவமாக இருக்கியா? உண்மையாக தான்டா நான் சொன்னேன். ஸோ ஒரு பேபினா அம்மாவும் தேவை அப்பாவும் தேவைடா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ரா. இங்கே பாரு, நம்ம பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்டா. ஓ, நம்ம கஷ்டப்பட்டோன்னு உனக்கு இப்போ தான் தெரியுதா? சரி நீ போ, எனக்கு வர விருப்பம் இல்லை. என் லைஃப் எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். நீ ஜேகே கூட போ, மேரேஜ் பண்ணிக்கோ, பேபி பெற்றுக்கோ, ஹாப்பியாக இரு. ஸோ எனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் இந்த பக்கம் ஜிம்மின் விடுற மாதிரி தெரில. என்னடா பேசுகிற, இங்கே பாரு ரே, இது நம்ம லைஃப்டா, நான் தானே உன்னை பார்த்துக்கணும். ஸோ நம்ம லைஃப்பில் யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லைடா. இங்கே பாரு, சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, பட் ஆனால் இது ஜேகேவோட பேபிடா. ஸோ பேபிக்காக ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ரா. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவை எழுப்பி உட்கார வைக்கிறான். ரே அப்படி ஜிம்மினோட கையை தட்டி விட்டுட்டு, ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு, எனக்கு உன் ஃபேஸை பார்க்க முடியல, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. உன்னை எப்படி அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புனாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, இதெல்லாம் மறந்துச்சுல ஜிம்மின் உனக்கு. திரும்பி அங்கேயே போகணுன்னு ஆசைப்பட்றேன். போ ஜிம்மின், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. உன் குழந்தைக்கு எப்பயுமே இடைஞ்சூரா நான் இருக்க மாட்டேன். உன் குழந்தைன்னு இப்போ வந்த குழந்தைய பற்றி இவ்வளோ யோசிக்கிறல்ல ஜிம்மின். உனக்காக கிட்டத்தட்ட இந்த 6 மந்த்தாகவும் உன்னை பற்றியே யோசிச்சேன்டா, என்னை பற்றி கூட நான் யோசிக்கல. நான் செஞ்ச பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம். பட் இந்தா உன் லைஃப்பை நீ பாரு. அட்வான்ஸ் ஹாப்பி விஷஸ் ஃபார் யுவர் வெட்டிங். நீ கிளம்பு ஜிம்மின், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கரெக்டாக வெளியே ஹாரன் சவுண்டு கேட்குது. ஸோ இந்த பக்கம் ரே இந்த பக்கம் ஜிம்மினோட திங்ஸ்லாம் எடுத்து ஜிம்மின் கையில் கொடுத்து ஃபஸ்ட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை சாத்திடுறான். ஸோ ஜிம்மினை வெளியே வச்சு இந்த பக்கம் ஜிம்மினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரேவோட ஆக்டிவிட்டீஸ். பட் இருந்தாலும் அவன் இப்போ போயே ஆகணும், வெளியே ஜேகே வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ நேராக போய்ட்டு ஜேகேவோட உட்காடுறான் காரில். ஸோ ஜேகே நேராக ட்ரைவ் பண்ணி எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா மேன்ஷனுக்கு தான். ஸோ நேராக போய்ட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு யார் பார்த்து ரியாக்ஷன் கொடுக்குறதுனா லிசா தான். ஸோ லிசா உட்காந்து காஃபி குடிச்சிட்ருப்பா. கரெக்டாக இந்த பக்கம் ஜிம்மின் வரதை பார்த்தோன்னே, என்னது ஜேகே, யார் இது உன்னோட கூட்டிகிட்டு வர உன் கூட, யார் இது? என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், நாளைக்கே எனக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் லிசா, என்ன உளர்ற ஜேகே, இது மட்டும் ஹாரமுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு இவனை கூட்டிகிட்டு போய் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அங்கேயே விடு, உன் வாயை மூடிட்டு காஃபி குடிக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மினை நேராக கூட்டிகிட்டு அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக ஆரம்பம் பண்ணிட்டு, ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு ஜிம்மினை இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க, ஜிம்மின் எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை எனக்கு எதுவும் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திணறி ஜிம்மின் சொல்கிறான். கரெக்டாக ஜேகே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே பாருண்ணா, ஜிம்மினும் நானும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜிம்மினோட வயிற்றில் இருக்கிறது என்னோடய குழந்த. ஸோ ப்ளீஸ் இன்னொரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம், யாராவது ஜிம்மினை இதுக்கு மேலே ஏதாவது தப்பாக பேசுனீங்க, யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே போக ட்ரை பண்ணுறான். ஸோ கரெக்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஓ, இந்த குழந்தை உன் குழந்தை தான் சொல்லிட்டு உன்னை மேனிகுலேட் பண்ணி உன் தலையிலேயே இந்த குழந்தைய கட்டிட்டானா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜேகேக்கு சமக்கவும் வருது. ஸோ ஜேகே நேராக கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் டேபிள் தான் அங்கே ஒன்று இருக்கும், அப்படியே கையை வச்சு அதை உடைக்கிறான். ஸோ ஒரே பஞ்ச் தான். ஸோ அது அப்படியே உடையுது. இதை அப்படியே அவன் கையிலேருந்து ப்ளட்டும் வருது. ஸோ இந்த பக்கம் ஜேகே கோவமாக அப்படியே ஆரம்பம் பார்த்து சொல்கிறான், இன்னொரு வாட்டி ஜிம்மினை பார்த்து யாராவது இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இதே நிலமை தான்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸஸை காட்டான். இது எப்படியும் உடச்சணும், அவங்க ஃபேஸை அதே மாதிரி உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ கிளம்பும் போதே தெரியுது ஜேகேயோட ஃபேஸில் எவ்வளோ ஒரு கோவம், எவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் அவன் ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் என்னடா இப்படி சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்க்கு ஒரு பக்கம் நம்ப முடியல. ஸோ ஃபைனலாக டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்றான் ஆரம். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மினை கூட்டிகிட்டு போய் அப்போ தான் ரூமில் படுக்க வச்சு ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான் ஆயிருக்கும். ஸோ ஜிம்மின் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பான். ஜேகே உட்காந்து ஜிம்மின் ஃபேஸையே பார்த்துட்ருப்பான். கரெக்டாக யாரும் டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ யார் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா ஆரம் தான். ஸோ ஜின்னும் கூட இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜின் எவ்வளோ சொல்லியிருப்பான் ஆரம்பிக்கிட்ட, வேணாம் டாக்டர்லாம், ஸோ பிலீவ் பண்ணுங்கள் ஜிம்மின் வயிற்றில் இருக்கிறது ஜேகேயோட பேபி தான் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இந்த பக்கம் ஆரம் நம்பிக்க மாட்டான். ஸோ ஆரம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இந்த பக்கம் ஜேகே பார்த்துட்டு, யார் இவங்க, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க ஆரம், எதுக்கு இவங்க இங்கே வந்திருக்காங்க, இங்கே பாரு, எனக்கு ஜிம்மின் வயிற்றில் இருக்கிறது உன்னோட குழந்தைய நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஜேகே தான் பேசுகிறான். ஹோ, நீ இன்னும் ஜிம்மினை நம்பலையா, பரவாயில்ல, மற்றவங்க நம்பலைன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஜிம்மின் வயிற்றில் இருக்கிறது என் குழந்தை தான், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே சொல்லிடுறான். ஸோ டாக்டரும் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஜிம்மினோட கையில் கட்டி அந்த மருந்தெல்லாம் வச்சு தேய்க்கிறாங்க. ஸோ பிளட் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜிம்மின் பார்க்குறான் இந்த பக்கம் டாக்டர் நிற்கிறத. ஸோ ஆரம் பேசுகிறான், இங்கே பாரு ஜிம்மின், உன் பிளட் எடுத்து நாங்கள் செக் பண்ணுறோம். ஸோ மேபி இது ஜேகேயோட குழந்தையா இருந்துச்சுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீயும் ஜேகேவும் ஒன்றா கூட இருங்க, பேபியை பத்திரமா பார்த்துக்கோ, ஓகேவா, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜேகே பேபியான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்போயே அந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜேகே எதுவும் எடுத்துக்கிட்டாங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜேகே வந்து அப்படி ஜிம்மின் கிட்டே பேசுகிறான், இங்கே பாரு ஜிம்மின், அவங்க வேணா ஒன்று சந்தேகப்படுத்தும், நான் சந்தேகப்பட மாட்டேன், எனக்கு தெரியும் அது என் குழந்தை தான், நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஜிம்மினுக்கு இது வேறு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அவனோட ஸ்டொமக்லலாம் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே படுக்கிறான் பெட்டில். ஸோ சம்டைம்ஸ் ஆகுது, அந்த ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த பக்கம் ஆரமோட ஃபேஸில் ஒரு பிரைட் ஸ்மைல் தான் இருக்குது. பிகாஸ் அந்த பேபி ஜேகே இதுன்னு சொல்லிட்டு 100% அப்படியே வந்திருக்கு ரிசல்ட்டில். ஸோ அவன் எல்லாருக்கிட்டே காட்டுறான். ஸோ அவனோட ஃபேஸில் ரொம்ப ஹாப்பினஸ். பேபி அவன் இந்த மாதிரி ஜேகேயோட பேபி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு மாஃபியா இதுவில் பேபி ஏதாவது கொண்டு போகணும், அதுவும் பையனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட மைண்டில் இன்னொரு யோசனை உதிச்சிருக்கு. ஸோ ஆரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஜின்னை வந்து ஹக் பண்ணுறான், ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என் தம்பிக்கு ஒரு பேபி பிறக்க போகுது, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஆனால் இந்த ஹாப்பினஸ்லாம் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாகவும் மாறுது. ஏன்னா அவனை நினச்சி பார்த்தா ஜென்னுக்கும் அவனுக்கும் ஸ்டில் பேபி இருக்காது. ஸோ அதனால் இந்த பக்கம் காட்டினா ரே. ஸோ ரே ஃபைனலாக ஈவினிங் ரெடியாக வரான். ஸோ ரெடி ஆகிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான், யாருன்னு கேட்டிங்கன்னா ஷைனை தான். ஸோ ஷைனோட வீட்டுக்கு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனோடனே இந்த பக்கம் காட்டினா ஷைன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ நேராக ரூம்குள்ளே போய் பார்த்தா ஷைன் அப்போ தான் டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே போய் பேக்கப் பண்ணுறான். ஸோ ரே தான். ரே பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஷைனை லிப் டு லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவனோட நோஸ் அண்ட் தென் ஐஸ் எல்லாத்தையும் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி ஷைனும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பொறுமையாக கிட்ட வரான். பொறுமையாக கிட்ட வந்து ரேவோட ஷர்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரே அப்படியே இந்த பக்கம் ஷைனோட ஹேண்டு அவனோட பாடியில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஷைன் அப்படியே வந்து ரேவை பெட்டில் தள்ளுறான். ஸோ ரே அப்படியே பெட்டில் படுத்து ஷைனையே பார்த்துட்ருக்கான். ஸோ ஷைன் அவன் போட்டுருந்த டவலையும் அப்படியே எடுத்து போட்டுட்டு நேராக இங்கே ரே கிட்டே தான் வரான். ஸோ 2 பேருமே அவங்க டைமை பெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அவங்க 2 பேரும் பியூர் லவ்வில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தெரியுது இந்த பக்கம் ரேக்கும். ஏன்னா இந்த பக்கம் என்றைக்குமே ஷைன் வந்து ஒரு மாதிரி அவன் கொஞ்சம் லஸ்ஃபுல்லாக தான் பண்ணுவான். பட் இந்த வாட்டி ஃபுல் ஆஃப் லவ், அவனோட மனசில் இருக்க எல்லா லவ்வும் இதில் காட்டிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ரேக்கு வலிக்க போகுது, ரேக்கு பெயினாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரேவும் இதை நல்லா ஃபீல் பண்ணுறான். அந்த 1 கிஸ்லேயே அவனுக்கு நல்லா தெரியுது இந்த பக்கம் ஷைன் எவ்வளோ ரேவை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு ஃபியூ ஹார்ஸ் போகுது. அப்புறமா காட்டினா 2 பேருமே இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ரே தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஷைன், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்ன ரே? நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ரே. ஃபஸ்ட்டு நீ சொல்லு ஷைன், அப்புறமா நான் பேசுகிறேன். ரே, அது வந்து எங்கள் வீட்டில் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்டோடனே ரேக்கு தலையில் கல்லை வாரி போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஸோ அப்படியே ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கிறான். ஸோ அவன் கண்ணில் தண்ணி நிற்காமல் வருது. இந்த பக்கம் ஷைன் தான் பேச திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறான். நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறுத்தலான்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை வர சொன்னேன். ஸோ இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நிறுத்திக்கலாம். நீ என்ன சொல்கிற ரே? நீ சொல்கிறதுல இருக்குது. மேபி உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இதோட செக்காக வாங்கிக்கோ. உனக்கு ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணோன்னா ஓகே, நான் மேரேஜ்க்கு அப்புறம் சீக்கிரட்டாக உன் கூட இதை கண்டினியூ பண்ணுறேன். இது சொன்னதுமே இந்த பக்கம் ரேக்கு சரியான காண்டாயிடுது. ஸோ ரே அப்படியே இருந்துச்சு ஷைனோட கண்ணத்திலே பட்டுன்னு ஒரு ஸ்லாப் வச்சுட்டு, என்னென்ன அந்த மாதிரி நினச்சியா? மேபி நீ நினச்சி கூட இருப்ப. பிகாஸ் நான் வந்து உன் கூட ஸ்லீப் பண்ணிட்டு தானே போகிறேன். தப்பு என் மேலே தான். எனக்கு எந்த காசும் வேணாம், எதுவும் வேணாம். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி விஷஸ் ஃபார் யுவர் வெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரே பொறுமையாக எழுந்துச்சி அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கிரிப் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு நேராக அந்த ரூமை விட்டு கிளம்பி போகிறான். ஸோ பட் ஆனால் இந்த பக்கம் ஷைன் அப்படியே ரேவை ஸ்டாப் பண்ணுறான். கரெக்டாக ரே வந்து டோரில் கை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணுறான். கரெக்டாக ஷைன் ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ என்னமோ சொல்லணும்னு நினச்சி என்ன ரே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ரே அப்படியே ஒரு மைக் காசப்பாக சிரிச்சிட்டு குட் பை மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ கிளம்பி நேராக வீட்டுக்கு தான் வந்துடுறான் ரே. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி வெளி காட்டுறதுன்னு தெரியல. ஸோ நேராக போய் ஷவரை திறந்து விட்டுட்டு உக்காந்துடுறான். ஸோ ஒரு 5 hours கிட்ட செம்மையாக அழுகுறான். ஸோ நைட்டே ஆகுது. டைமை பார்த்தா ஒரு 12 o'clock அப்படி ஆகுது. ஸோ அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சி நேராக அவன் பெட்டுக்கு போகிறான். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்து நல்லா தூங்குறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் அதுக்கு மேலே ட்ரிங்க்ஸாக பண்ணிகிட்ருக்கான். சுத்தமாக அவனால் முடியல. இது அவனால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவன் லவ் பண்ண பர்சன் அவனே இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டானேன்னு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வாழணுமா, இந்த மாதிரி அப்பா அம்மாக்காக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாட்ஸு இந்த பக்கம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது ஷைன் மண்டையில். ஸோ ஷைன் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ரே ரொம்ப முக்கியம். ஸோ ரேவை அவனே கொண்டுடக்கூடாதுல. ஸோ அதனால தான் இந்த மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எப்படியாவது இந்த விஷயத்த லிசா கிட்ட சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு எப்படியாவது அந்த மேரேஜை விட்டு ரேவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பிரெயினில் திங்க் பண்ணி ஸோ அந்த ஒரு யோசனையை ஓட்டிகிட்ருக்கான். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஒரு 3 month பாஸ் ஆகுது. ஆல்ரெடி 6 month இருந்தானா ஜிமின் வயிற்றில் பேபி. இது 9th month. ஸோ ஜிமின் வயிற்றில் இப்போ பேபி இருக்கிறது. ஸோ ஜிமினை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ஸோ ஆரம்பம் எதுவும் சொல்கிறதில்ல. ஸோ ஜேகேவும் ஜிமினை ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்குறான். ஸோ ஜிமினும் ஜேகே கூட ரொம்ப லவ்வபுளாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ரேவோட ஞாபகம் அவனுக்கு வருது. பட் என்ன தான் ரேவோட ஞாபகம் வந்தாலும் ஸோ ஜேகே அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனோட பெஸ்ட்டை தரான். ஜிமினோட மூட் ஸ்விட்சிங்கில் அப்போல்லாம் ஜேகே தான் கூட இருந்து ஜிமினை நல்லா பார்த்துக்குறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா இன்றைக்கி வந்து ஜேகே வீட்டிலேருந்து ஜிமினுக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ ஜிமினும் அதை ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஆரம்பம் வந்து லிசா உன்னோட வெட்டிங்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் மந்த். உன்னோட என்கேஜ்மெண்ட் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக் ரெடியாக லிசா, ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஷைன் தானே? ஆமாம் ஷைன் தான். ஆல்ரெடி அவங்க பிக்கியும் உங்ககிட்ட காட்டியிருக்கோம்ல லிசா. ஸோ அவங்க தான், ஓகேவா? ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிசா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் காட்டினா டே பை டே ஷைனுக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், தூங்குறான், ஏஞ்சிக்கிறான். ஸோ அவனா ரேவோட ஞாபகம், ரேவோட ஷர்ட் எடுத்து வச்சு அதை பார்க்குறான், அதை ஹக் பண்ணுறான். ஸோ அதை கிஸ் பண்ணிவிட்டு அது கூடயே தூங்குறான். இதுதான் டே பை டே அவனுக்கு நடக்குது. ஸோ இப்படியே அந்த 1 week கடந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க, நல்லா மேக்கப் பண்ணி செம்மையாக மேக்கப் பண்ணி. ஸோ என்கேஜ்மெண்ட்காக ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் காட்டினா ஜிமின் ஒரு ரூமில். ஸோ ஜிமின் அப்படியே கத்துறான் வெளியே இருந்து, ஜேகே ஜேகே ஜங்குக் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ ஜேகே குளிச்சுட்டு இருந்திருப்பான், பாதியிலையோ டவல் எடுத்து வியர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்துறதை கேட்டோன்னே வெளியே வந்திருப்பான். ஒரு வேளை பெயின் ஏதாச்சும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஜிமின் ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பட்டன் போட முடியலன்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜேகே, என்னாச்சு ஜிமின், எதுக்கு கூப்பிட்ட? இங்கே பாருங்கள், பட்டன் போட முடியல, என்னாச்சுன்னு தெரியல பாருங்கள் அப்படின்னு. ஜேகே அதுக்கு, பேபி நீ கொஞ்சம் சப்பியாக இருக்கல, ஸோ அதனால் போட முடியல போல், என்னோடய ஷர்ட் இருக்கும் பாரு, அதை எடுத்து வியர் பண்ணிக்கோ, அது உனக்கு ஸ்டில் லூஸாக தான் இருக்கும், அதை வியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பலான்னு போகிறான். கரெக்டாக பின்னாடி இந்த ஜிம்மினோட சவுண்ட், அப்போ நான் ஃபேட்டாக இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறியா ஜேகே? ஏய் அப்படி இல்லை ஜிமின், இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே போகிறான். ஸோ ஜிமினோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அப்படியே ஜேகே வந்து தொலைச்சி விட்டுட்டு, அச்சோ பேபி நான் அதை சொல்லலைடா, நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப க்யூட்டாக இருக்க, சப்பியாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸை கிஸ் பண்ணுறான். அப்புறமா ஜிமின் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என் ஹப்பி எப்பயுமே இந்த மாதிரி தான் பேபி, இங்கே பார் அம்மாவை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாரு உன்னோட டாடா, நீ டாடா பேச்சை கேட்க மாட்டே தானே? டாடா ரொம்ப பேட், மம்மியை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த பக்கம் ஜிமின் பேபி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ எட்டி உதைக்குது. அந்த மூமெண்ட்லாம் ஜேகே வாரியும் பார்க்க முடியுது. ஜேகே சொல்கிறான், அச்சோ இப்போயே நீ மாமாஸ் பாயாக இருக்கியா, நீ உங்கள் அம்மா பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வச்சு பார்க்குறான். ஸோ கரெக்டாக திரும்பி பேபி எட்டி உதைக்குது. இதை பார்த்தோன்னே ஜேகே, இப்போயே 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறீங்க, பார்த்துக்கிறேன், என் பொண்ணு வந்தானா இதெல்லாம் பண்ண விட மாட்டா அப்படின்னு. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பார்க்குறேன் ஜேகேவை, பொண்ணா? ஆமாம், இவனுக்கு அடுத்தது ஒரு பேபி பெற்றுப்பேன், ஸோ அது கண்டிப்பாக கேர்ள் பேபியாக தான் இருக்கும், என்னோடய பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜிமின், ஓ உங்கள் டேடிக்கு பிரின்சஸ் தான் வேணுமா பேபி, நீ வேணாமாண்டா அப்படின்னு. திரும்பி இந்த பக்கம் வயிற்றில் பேபி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஜிமின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான் பேபி ரெஸ்பான்ஸ் பண்ணுறத. ஸோ ஜேகே அதுக்கு வந்து 2 பேரும் ட்ராமாவும் டே பை டே ரொம்ப அதிகமாகிட்டு போகுது, ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போய் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கபோர்ட்லேருந்து ஷர்ட்டை எடுத்து ஜிமினுக்கு போட்டு விட்றான். போட்டு விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு கோட் மாதிரி போட்டு க்யூட்டாக விட்டுடுறான். ஒயிட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாமே. ஸோ ஜிமினுக்கு அது நல்லா சூட் ஆகுது. ஸோ ஜேகே திரும்பி பாத்ரூம்குள்ளே போயிட்டு திரும்பியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரான். ஸோ டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வரான். ஜேகே அப்படியே வரும்போது அவனோட ஆர்ம்ஸ்லேருந்து அப்படியே சொட்டிகிட்ருக்கு. ஸோ அவன் செஸ்ட்லலாம் தண்ணி, அதை அப்படியே ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஸோ கையில் ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு போயிருப்பான் ஜேகே, சாப்பிட்டுட்டுரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமின் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே வாயில் ஒவ்வொரு ஆப்பிளாக வச்சு கடித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே அதை நோட் பண்ணிட்டு, என்ன ஜிமின் என்னையே பார்த்துட்ருக்க, ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கேன் நான் உனக்கு? மேபி இருக்கலாம் ஹாப்பி, உங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்லாமான்னு இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளை சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ கரெக்டாக ஒரு ஆப்பிள் வாயில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். அதோட இன்னொரு சைடு வந்து வெளியே தான் இருக்குது, கொஞ்சமாக வாயில் வச்சுருப்பான். கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு பாதி ஆப்பிள் அப்படியே ஜிமினோட வாயிலேருந்து கடிச்சு சாப்பிட்டு, ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்குது இந்த ஆப்பிளும் உன்ன மாதிரியே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிமின் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே அப்படியே டவல் எடுத்து அவனோட பாடியெலாம் வைப் பண்ணிவிட்டு ஸோ ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே சேஞ்ச் பண்ணதை அப்படியே ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஜேகே அதை பார்த்துட்டு, மேபி பேபி உனக்கு நான் இப்போ வேணும்னு தோணுதா என்ன? நோ பேபி இருக்குது வயிற்றில், இந்த மாதிரி டைம்லலாம் நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ரெடி ஆனோன்னு ஜிமின் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு நிறைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறான். போனால் இந்த பக்கம் காட்டினா ஷைன் தான். ஸோ அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சின்னு அவனோ ஒருத்தனோட ஃபங்க்ஷனுன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கான். அவனோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுன்ற மாதிரி தெரியல அவனுக்கு. யாரோ ஒருத்தங்களது நான் சும்மா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஊற்றி குடிச்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா அவங்க அப்பா அப்படியே வந்து ஷைனை கூட்டிகிட்டு போய்ட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்கு ட்ரிங்க்ஸ் இவ்வளோ பண்ணிகிட்ருக்க? ஷைன் இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி உனக்கு தான் தெரியுமே, முடியாத என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னையை கூட்டின்னு வந்து நீங்கள் வச்சிட்டிங்களா? பார்த்துக்கிறேன்
இந்த சொட்ட தலையனை என்னைக்கு போட்டு தள்ளுறானோ அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கை காட்டி பேசிகிட்டு இருக்கான். பிகாஸ் அவன் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த பக்கம் ஷைன் திரும்ப சொல்கிறான், எங்கே என் பெரியப்பன், அவன் தான் இதுக்கெல்லாம் உதவுன்னு எனக்கு தெரியும், எங்கே உன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்னா அவங்க அப்பாவே பார்த்து தான் கேட்டுட்ருக்கான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஷைனோட பெரியப்பாவும் உள்ளே வராங்க. என்ன நடக்குது, சீக்கிரம் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க, ஆல்ரெடி சொன்னேன்ல இவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. டேய் பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா ஒரு நாள் பெரிய அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த பக்கம் அப்படியே ஷைன் வந்து அவங்க பெரியப்பாவை ஷர்ட்டு அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்துன்னுக்கிற நீ, என்ன பண்ணுறேன் பாரு உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அவன் காலை விட்டுட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். நீ தான் என் பிரச்சனை, வாழ்க்கையில் அவனுக்கு எது பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என் அப்பாவே பிரச்சனையாக இருக்கான், அதை விட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஷைன் பாட்டுக்கு குழம்பிட்டுருக்கான். ஸோ அவன் மனசில் இந்த எல்லா வருத்தத்தையும் போட்டு அங்கே உடச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு அவ்வளோ கோவம் வேறு. ஸோ இந்த பக்கம் ஷைனோட கண்டிஷனை இந்த மாதிரி அவங்க அப்பா பார்த்துட்டு, சிவனை ஏய் இங்கே பாரு ஷைன், இப்படி ஒழுங்காக இங்கே போய் உக்காரல, உன் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வச்சுன்னு இருக்கே, அவனை அவ்வளோதான் முடிச்சிடும் போ அப்படின்னு ஒன்றையோ. இந்த பக்கம் ஷைன், என் பாய் ஃப்ரெண்டு, ஆமாம் என் பாய் ஃப்ரெண்ட், ரே எங்கடா, ரே எங்க, போங்க போய் என் ரேவை கூட்டின்னு வாங்க, என் சலத்தை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க கூட தான் இன்றைக்கி எனக்கு என்கேஜ்மெண்ட் போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்படியே தள்ளி விட்றான். அவங்க அப்பா, ஷோ ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மேக்கப் பண்ணும், ஃபஸ்ட்டு போய் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அப்படின்ற மாதிரி அவங்க செக்யூரிட்டி கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அவங்க செக்யூரிட்டியும் போய் கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரே தான். ஸோ அவன் வீட்லேயே தான் இருக்கான். ஸோ எங்கேயும் வெளியவும் போகல, காலேஜுக்கும் போகல. டே பை டே அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, எதுவுமே முடியல அவனால். ஸோ இந்த பக்கம் காட்டினா ரேக்கு அவங்க அண்ணாவை பார்க்கணும் போல இருக்குது. பட் ஆனால் கூட யாருமே இல்லாமல் தனியாக இருக்கான். ஸோ ஜிமினை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். பட் காலும் அவங்க ஜிமினுக்கு ரீச் ஆகலை. ஸோ ஜிமினோட ஃபோன் ஏன்னா கார்லேயே இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் டிரைவிங்கில் சாங் போட்டு போயிட்டுருக்கிறதுனால ஜிமினிக்கு அவனோட ரிங்டோன் கேட்கல போல். ஸோ அவன் பாட்டுக்கு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஜேகேவை இவனை பார்த்துட்டு சம் கான்வர்சேஷன் ஸ்வீட்டாக பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரே தான். ஸோ இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் முடியாது, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட திங்ஸ்லாம் கொஞ்சம் மணி இருக்கும் அவன்கிட்ட. ஸோ அதுதான் அவன்கிட்ட இருக்க லாஸ்ட் மணி. ஸோ அந்த மணியை எடுத்துக்கிறான். ஸோ அவனோட பேக் எடுத்துக்கிட்டு நேராக கிளம்புறான் ஹாஸ்பிட்டலுக்காக தான். ஸோ பேக்கில் வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்கான். ஸோ ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நேராக ஒரு கேப் புக் பண்ணி கிளம்பி போயிடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸோ நேராக பார்க்குறான். கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்கவே நிறைய பேனர்ஸ் அந்த நிறைய நோட்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ அவன் உத்து பார்த்தா ஜியோன் மேன்ஷனில் பெரிய என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது யாருக்கு நடக்க போகுதுன்னா லிசாக்கும் ஷைனுக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஒரு பேனர் வேறு இருக்குது. அந்த பேனரில் பார்த்தா கரெக்டாக ஷைனோட பிக்கும் லிசாவோட பிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டினா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பொறுமையாக நடந்து போகிறான். ஸோ நடந்து போகும்போதே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலோட சிஇஓ தான் போகிறாங்க. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, ஜேஹோப் தான். ஸோ ஜேஹோப் தான் அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஷைன் உள்ளே வரும்போதே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சார் கிளம்ப போகிறான், சீக்கிரமாக எல்லா வேலையும் பாருங்கள். ஆமாம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான். ஸோ அவரோட கசினில் அதனால் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். கார்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே பாருங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரிசப்ஷனிஸ்ட் யார்கிட்டயே பேசிகிட்ருக்காங்க. ஸோ ரே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஷைன் நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறல, ஹாப்பியாரா, நீயாவது ரொம்ப ஹாப்பியாரு. என் லவ் எப்பயுமே இன்கம்ப்ளீட், ஃபஸ்ட் லவ்னா எப்பயுமே இன்கம்ப்ளீட்டாக தானே இருக்கும், உண்மை தான் போல், அதனால தான் என் லைஃப் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சாரி எல்லாத்துக்கும் சாரிடா. உன் லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது கூட, அப்படி இப்படி வந்திருக்கக்கூடாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது ரெண்டு பேரும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ணா நீ கூட என்னை விட்டுட்டு போயிட்டலடா, உன் லைஃப், உன் பேபி, உன் ஹஸ்பண்டுன்னு. வாவ், எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். நான் எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனேன்,
எல்லாம் என் அண்ணாக்காக தான். ஆனால் அவனே என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேலே நான் யாருக்காக இருக்கணும்? மேபி என் லைஃப் இன்னும் இருக்குன்னா இன்னும் நான் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறது நிறைய இருக்குது போல். அதுதான் போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. எப்படி இந்த சின்ன இதயம் இவ்வளோ வழியே என்கிட்டேருந்து தாங்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டான். ஸோ உள்ளே போய்ட்டு எப்பயும் போல தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக இவனோட டோக்கன் வந்தோடனே கூப்பிட்றாங்க. ஸோ ரேவும் நேரம் உள்ளே போய் உட்காரான். ஸோ உள்ளே போய் உக்காந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே டாக்டர் திரும்ப வந்து ரேவோட பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரேவை அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ரே அப்படியே அவங்க கொடுக்குற ஒரு குளுக்கோஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை குடிச்சிட்டு இன்னொரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்றாங்க. ஸோ அதை குடிச்சிட்டும் இன்னொரு வாட்டி ரே கிட்டேருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து பார்த்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது. அப்புறம் ரிசல்ட் வருது. திரும்பவும் ரேவை கூப்பிட்றாங்க உள்ளே. ஸோ நேராக ரே உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா ரே? நான் மட்டும்தான் வந்திருக்கேன் டாக்டர். உங்கள் ஃபேமிலியிலேருந்து வேறு யாரும் வரலையா? இல்லை, வேறு யாரும் எனக்கு இல்லை டாக்டர். ஓ, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா என்ன? இருந்தாங்க, பட் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு டாக்டர். இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட்ஸ். ஸோ மேபி இது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ கங்க்ராட்ஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜஸ்ட் இது ஒரு 1 week தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்கீங்க. நீங்கள் தயவு செஞ்சு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க ரே. நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டா தான் எது வந்தாலும் ஓகேவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களே கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேபி ரொம்ப வீக்காக இருக்குது. பேபியை விட நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ரே யோசிக்கவே இல்லை. ஒரே வார்த்தை டாக்டரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கேட்குறான். எனக்கு இந்த பேபி வேணாம் டாக்டர், நான் அந்த பேபியை அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? பட் உங்கள் பாடி கண்டிஷன் அதுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பேபியை விடவும் உங்கள் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ உங்கள் கூட யாராவது இருந்து இந்த டைம்லலாம் உங்களை பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அட் த சேம் டைம் இப்போ உங்களுக்கு டிஎன்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கூட உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கணுன்னா இந்த பேபியும் சேர்த்து தான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணால் கூட உங்கள் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ அதனால தான். ஸோ ரே, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் ரே. அதை மீறியும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தராவது இருக்கணும். ஸோ நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் எங்களால் அது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பேபியை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தாங்க மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனை கிழிச்சு அப்படியே கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ ரே அதை எடுத்துகிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை கையில் எடுத்துகிட்டு நேராக போய் மெடிக்கல் ஷாப்பில் தான் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிறான். பட் அவன் ஃபேஸில் எந்த ஒரு சந்தோஷம், எந்த ஒரு எமோஷன் எதுவுமே இல்லை. ஸோ வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட இருக்க மீதி காசு எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ மீதி காசு வந்து ஒரு 1 night சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது அவன்கிட்ட காசு. அவ்வளோ மட்டும்தான் இருக்குது, வேறு காசே இல்லை ரே கிட்ட. ஸோ ரேக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக ஆகிடுது. இதுக்கு மேலே காசே இல்லைன்னா எப்படி அவன் சாப்பிடுவான்? இதுக்குன்னே அவன் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். ஸோ ரே ஃபைனலாக முடிவெடுக்கிறான் வேலை தேடணும் அப்படின்றதுக்காக. ஸோ நேராக இந்த பக்கம் ரே வீட்டுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் போட்டு ஒரு 1/2 hour ஸ்லீப் பண்ணிட்டு அப்புறம் ஏஞ்சிக்கிறான். ஸோ ஏஞ்சிக்கிட்டா இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் ரே வேலை தேடி தான் கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் தான். ஷைனை நிற்க வச்சுருக்காங்க. கரெக்டாக என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற மூமெண்ட். ஷைன் கையில் ரிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கையில் லிசா ரிங் போட்டா ஷைன் கையில். ஸோ ஷைன் கையில் ரிங் கொடுத்துருக்காங்க. ஷைன் வேணும்னே அதை கீழே போட்டு, அச்சோ ரிங்கை கீழே போட்டேனே, தேடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தேடுறான். கரெக்டாக ரிங் வந்து இவங்க காலுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதை வேணும்னே அப்படியே அந்த ரிங்கை மிதிக்கிறான். ஸோ மிதிச்சுக்கிட்டே அந்த ரிங்கை அந்த பக்கம் தள்ளி விட்டுறான். எல்லாருமே தேடுறாங்க, பட் ரிங் கிடைக்கல. ஸோ அப்படியே லிசா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. ஸோ அவள் கைக்கும் கிடைக்கல ரிங்கு. அப்படியே இந்த பக்கம் ரே பார்த்துட்டு, அச்சோ ரிங்கு இல்லாமல் எப்படிப்பா என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதனால் என்கேஜ்மெண்ட்டை இன்றைக்கி கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கையில் கொடுத்துருக்க ஃப்ளவர் பொக்கேவை தூக்கி போட்டு அப்படி கிளம்புறான். ஸோ அவங்க அப்பா பார்த்துட்டு, பாவி மவனே என்னடா பண்ணுற, எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டு போகிற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே, ரே ஸ்டாப் இல்லை, நான் ஆல்ரெடி ஆல்டர்னேட்டாக இன்னொரு ரிங் வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அதை போடுவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் ரே அதுக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு தான் பெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு எந்த ரிங் இருந்துச்சோ அந்த ரிங் தான் எனக்கு வேணும், இந்த ரிங்கில் என்னால் போட முடியாது,
கேன்சல் பண்ணிட்டு போங்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ரே பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு மாதம் கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஆரனுக்கு சரியான கோவம். அப்படியே வந்து ரேவோட அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, என்ன புள்ளைய பெற்று வச்சுருக்க, என்ன நடக்குதுங்க, அவனா இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து பொறுமையாக ஆரம்பை முடிஞ்ச அளவுக்கு கூல் டவுன் பண்ணுறாங்க. பட் ஆரம்புக்கு சரியான கோவம். அப்படியே அவன் பார்த்துட்டு, இப்போ எனக்கு இங்கே வேணும், அந்த பையனோட தான் இப்போ லிசாக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகேடா ஆர்மிஸ், நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மிஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? நேற்று வீடியோ வரும்னு போடல, என் தப்பு தான். சாரிடா ஆர்மிஸ், அக்காவும் மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்திடா. அந்த ஆர்மிஸ், லவ் யூ, பபாய்.